ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கிம் மதுரை பேரண்ட்ஸ்க்கும் நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற டிஎன்பியோட 16வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 18 ஜூன் ஈவினிங் 7:15 ஸ்டார்ட் ஆக போகுது. வென்யூ பார்த்தீங்க அப்படின்னா சேலம் கிரவுண்டில் வச்சு தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது சேலம் கிரவுண்டில். பார்க்காதவங்க ஸோ மேட்ச் போய் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய கிரவுண்ட்ஸ் நிறைய டிக்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காலியாக இருந்தது, சீட்ஸ்லாம் காலியாக இருந்தது, நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கிரிக்கெட் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் அடுத்த தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஎன்பிஎல் மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 9 கேம்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 7 கேம்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் முடிஞ்சிருக்கு. ஓரளவுக்கு நம்மளால் பிச்சை வந்து ப்ரெடிக்ட் பண்ணவும் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். அட் த சேம் டைம் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து வின் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு சைட் பவுண்ட்ரிஸில் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சிக்ஸஸ் வந்து கிளியர் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கீழே பேசுவோம். ஸோ ஓவரால் நம்ம பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் வின்னிங் பர்சன்டேஜ் யாருக்கு அதிகமாக இருக்குது, ஏன்னா பெட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதுரை இது வரைக்கும் ஒரு கேம் தான் வின் பண்ணியிருக்காங்க, நெல்லை 2 கேம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ மதுரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லைக்கா கூட மட்டும்தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெல்லை ராயல் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் திருச்சி லைக்கா 2 டீம் கூட வின் பண்ணியிருக்காங்க. அதிக சான்ஸ் வந்து நெல்லை ராயல் கிங்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் உங்களுக்கு நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் அண்ட் கேப்டன்ஸ் சாய்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பிச் ரிப்போர்ட் எப்பவும் பார்க்குற மாதிரி தான். 34 மேட்சஸ் நடந்திருக்கு, 17-17 சொல்லி வின் பண்ணியிருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோர், லோவர் ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ரீசன்ட் மேட்சஸ், ஸோ லாஸ்ட் மேட்ச்சு திருச்சி கிராண்ட் சோலாஸ் லைக்கா கோவி கிங்ஸில் கோவி பார்த்திங்க அப்படின்னா டாமினேட்டிங் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கோவி கண்ட்ரோலில் தான் அந்த மேட்ச் வந்து இருந்தது. ஸோ மேட்ச் ப்ராக்ரஸ் ஆக குறிப்பாக ராஜ்குமாரோட அந்த ஒரு குவாலிட்டியான பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ஸோ கம்ப்ளீட்லி திருச்சி கிராண்ட் சோலாஸ்க்கு அந்த விக்டரியை கொண்டு போச்சு அப்படின்னே சொல்லலாம். நல்லா ஹார்டு ஹிட்டிங் பேட்ஸ்மேனாகவும் ஆடுறாரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ்க்கு 3 விக்கெட்ஸு, செகண்ட் இன்னிங்ஸில் 7 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு விக்கெட்டே கிடைக்கல அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஸோ ரெண்டாவதாக பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு லாஸ்ட்டு 2 கேம்ஸ்லேயுமே 7 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நெல்லை ராயல் கிங்ஸ்க்கும் சேலம் ஸ்பார்டன்ஸ்க்கும் விளையாட மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் 7, ஸோ ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 2, செகண்ட் இன்னிங்ஸ் 1 அப்படிங்கிற மாதிரி வந்து ஷேர் ஆகியிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி பார்க்கலாம் மேட்ச் எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஹெட் பொறுத்த வரைக்கும் 2 முறை பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு மதுரை பேந்தர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 8 முறை ப்ளே பண்ணதில் 6 முறை நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக தான் பிளேயர்ஸை பற்றின ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎல் அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் மணி பேக்கேஜ் வந்து கொடுக்குறது கிடையாது. உங்களோட டைமை நான் ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் to 12 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறேன். ஸோ ராம் அரவிந்த் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாலச்சந்திர அனிருத் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. என்எஸ் சத்துர்வேத், சரவணன், அத்திக்குர் ரஹ்மான், எஸ் கணேஷ், முருகன் அஸ்வின், அடுத்து சூரிய ஆனந்த், பி விக்னேஷ், குர்ஜாப்னீத் சிங், சரத்குமார், தென் ராஜலிங்கம். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா மதுரை பேந்தர்ஸோட ஒரு பிளேயிங் 11 பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இதில் ஃபுல் 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் பி விக்னேஷ் வந்து இருப்பார், முருகன் அஸ்வின், குர்ஜாப்னீத் சிங், இந்த 3 பவுலர்ஸ்ட்டு வந்து ஃபுல் 4 ஓவர்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய ஓவர்ஸ் சூரிய ஆனந்த் வந்து 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம், ராஜலிங்கம் 2 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். அட் த சேம் டைம் அத்திக்குர் ரஹ்மான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸும் ஆஃப் பிரேக்கும் போல் பண்ணுவார். ஸோ மிக்ஸ்அப் பண்ணி போல் பண்ணுற ரீசனுக்காக அவரும் பி சரவணனும் ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நிறைய போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்க ரீசனுக்காக அந்த குவாலிட்டி போலர்ஸ் பிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ். ஃபஸ்ட்டு ராம் அரவிந்தரோட ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் என்னோட்டம் தான் இருந்திருக்கு. ஸோ பி அனிருத்தா, ராம் அரவிந்தா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். 8 மேட்ச் இவராடி 19 ஆவரேஜ், 6 மேட்ச் அவராடி 19 ஆவரேஜுங்க மாதிரி இந்த கிரவுண்டில் வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கும்போது பி அனிருத் வந்து ஒரு நல்ல பிக் அந்த மேட்ச்சுக்கு தெரிய வராரு. ஸோ ஃபஸ்ட்டாக பேட் பண்ண போகிறாங்கன்னா நீங்கள் ராம் அரவிந்த் பிக் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா பி அனிருத்தை பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்எஸ் சத்துர்வேத் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். குறிப்பாக நெல்லைக்கு அகேன்ஸ்டாக நல்லா ஆடக்கூடிய பிளேயர், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக குவாலிட்டி கிரிக்கெட்டர். ஸோ ஒரு டைட்டிலும் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. இதே அருண் கார்த்திக், நெல்லை ராயல் கிங்ஸோட கேப்டன் அருண் கார்த்திக் மதுரை பேந்தர்ஸ்க்கு இருக்கும்போது ஒரு ட்ராஃபி டாமினேட்டிங் விக்டரி, அதாவது ஒரு சீசனில் 7 கேமே தோற்று வெளியே போயிட்டு அதுக்கு அடுத்த சீசனில் 7 கேம் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நாக் அவுட் மேட்சஸ் வின் பண்ணி கப் அடிச்சிருந்தாங்க மதுரை. அந்த ஒரு கம்பேக் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஒரு 4 சீசன் முன்னாடி நினைக்கிறேன் சம்திங். தென் பி சரவணன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பவுலிங் வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ரிஸ்க்கு தான் பவுலிங் பொறுத்த வரைக்கும். வென்யூவில் நம்பர்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி சத்துர்வேத் அண்டு இந்த டாப் 2ல் ஒருத்தர் யாராவது அப்படிங்கிறதே நீங்கள் நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது தெரிய வருது. அத்திக்குர் ரஹ்மான் வந்து உங்களுக்கு மஸ்ட் பிக்கு.
ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் இவரோட பேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா லைவில் பார்த்துருக்கேன். குவாலிட்டியான பேட்ஸ்மேன். அந்த மெரிட் ஆஃப் தி இன்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு நிறையவே இருக்குது. குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. பர்சன்டேஜ் வைஸாக 60 கிட்ட இருக்கார். எஸ் கணேஷ் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணலாம். பெரிய இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் கிடையாது. பட் முருகன் அஸ்வின் வந்து குவாலிட்டியான பிளேயர். 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். இந்த கிரவுண்டில் பாருங்கள் 6 இன்னிங்ஸில் 13 விக்கெட்டு. சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன். இந்த மேட்ச்சுக்கு ஒரு சேஃபான வைஸ் கேப்டன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவரால் பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக ஆட முடியும். சூர்யானந்த் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய நம்பர்ஸ் ஆஃப் விக்கெட்ஸும் இல்லை. ஸோ ரீசெண்டாக பெருசாக ஓவர்ஸ் போல் போனதும் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். பி விக்னேஷ் வந்து உங்களுக்கு 2வது போலிங் பண்ணும்போது குவாலிட்டியான பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், மஸ்டாக ட்ரை பண்ணுறதே நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ செகண்ட் போலிங் மஸ்ட் பிக் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குர்ஜாப்னீத் சிங் 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணலாமான ரிஸ்க் தான். பட் இந்த சீசன் ஸ்டார்டிங் ஓப்பனர் நல்லா இருந்தது, போக போக விக்கெட் லெஸ்ஸாக போயிட்டுருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக போல் பண்ண போகிறாங்க மதுரை அப்படின்னா நீங்கள் விசிஆர் கேப்டன் கூட கொடுக்கலாம். இவரோட ஸ்லோயர் வந்து இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் லெஸ்ஸாக தான் போயிருக்கு. எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு. மேட்ச் லைவில் பார்க்கக்கூடியவங்களுக்கு தெரியும் கேச்சஸ் இவர் ஓவரில் நிறைய ட்ராப் ஆகுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஃபஸ்ட் போலிங்கில் ரிஸ்கியான விசிஆர் ஜிஎல் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரத்குமார் இவர் வந்து ஒரு பேட்டர். உங்களுக்கே தெரியும் திண்டுக்கல் டிராகன்ஸில் லாஸ்ட் சீசனில் அஸ்வின் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியில் வந்து திட்டிருப்பார். என்னடா ஆடுற யாரில் தரையில் ஆடுற மேட்ச் எடுத்துகிட்டு போடாங்கிற மாதிரி திட்டிருப்பார். ஸோ அந்த பிளேயர் தான் இவர். இப்போ இந்த வருஷம் மதுரை பேந்தர்ஸ்க்காக ப்ளே பண்ணுறாரு. நல்ல குவாலிட்டியான ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். அந்த ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் வந்து ஆடுவார். திடீர்னு லெஃப்ட்டு திரும்பி பின்னாடி அடிப்பார், ரைட்டு திரும்பி நேராக கீப்பர் தலைக்கு பின்னாடி அடிப்பார். ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ் வந்து இனோவேட்டிவ் ஷாட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காரு. T20 ஃபார்மெட்டுக்கு ஒரு சூப்பரான பிளேயர். ஹெட் ஆவரேஜ் ஒஸ்ட்டாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 2வதாக பேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா சரத்குமார் உங்களுக்கு ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராரு. ராஜலிங்கம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய இம்பேக்ட் இருக்காதுங்கிறது நமக்கு தெரிய வருது. பிளேயர்ஸோட பேட்டில் ராம் அரவிந்துக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. பி அனிருத்த கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சோனி யாதவ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காரு. சத்ருவேத்த சோனி யாதவ் 2 முறை. சரவணனுக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. தென் அத்திக்கூர் ரகமான சோனி யாதவ் வந்து 1 முறை. அண்ட் கணேஷும் சோனி யாதவ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரிய வருது. ஹெட் பேட்டில் இல்லை. இப்போ இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ். 2 பிளேஸில் யாராவது ஒருத்தரை நீங்கள் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கலாம். என்எஸ் சத்துர்வேத் வந்து மஸ்ட் பிக்கு. அத்திக்கூர் ரஹ்மானும் பெஸ்ட் பிக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா முருகன் அஸ்வின், பி விக்னேஷ், குர்ஜாப்னீத் சிங், சரத்குமார்னு சொல்லி ஒரு 7 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். இந்த 7 பிளேயர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சிவிசி ஆட்டில் அந்த மேட்ச்சுக்கு ட்ரை பண்ணோம்னா குர்ஜாப்னீத் சிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங்க்கு ஒரு பெஸ்ட்டு சிவிசி, அத்திக்கூர் ரஹ்மான் ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு பெஸ்ட் சிவிசி, என்எஸ் சதுர்வேத் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு விசி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து நெல்லை ராயல் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரிவ்யூ. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சந்தோஷ்குமார், அஜிதேஷ், குருசாமி லாஸ்ட் மேட்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. தென் என்எஸ் கரீஸ், அருண் கார்த்திக், ரித்திக் ஈஸ்வரன், நிர்மல் குமார், சோனி யாதவ், முகமது அத்னான் கான், சச்சின் ராத்தி, அடுத்து ராக்கி பாஸ்கர், வள்ளியப்பன் யுத்தேஸ்வரன், இமானுவேல் செரியன். குவாலிட்டியான பவுலிங் யூனிட்டோட டீம் வந்து பேலன்ஸாக இருக்காங்க நெல்லை இந்த சீசனில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து சச்சின் ராத்தி அண்ட் சோனு யாதவ், தென் பார்த்திங்க அப்படின்னா யுதேஸ்வரன், ராக்கி பாஸ்கர், இமானுவேல் செரியன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிர்மல் குமார் பேட்டிங் மட்டுமே ஆடுவார். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டீம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். பிளேயர்ஸ் எப்படிலாம் ஆடி இருக்காங்க. சந்தோஷ்குமார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ரீசெண்டாக அவர் எந்த அளவுக்கு இம்பேக்டாக ஆடிட்டுருக்காரு அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் கேமில் கூட பார்த்திங்க அப்படின்னா 73 நினைக்கிறேன், சம்திங் 80 73 அடிச்சிருந்தாரு. 73 தான் அடிச்சிருக்காரு. இந்த இடத்துல ஸ்டாட்ஸ் வந்து மென்ஷன் ஆகலை. ஸோ 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். சேஸ்னால் சிவிசி ஸ்ட்ரைட்டாகவே போகலாம். சேலம் கிரவுண்டு அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரவுண்டு. அவர் இதுக்கு முன்னாடி டிஎன்பியில் அவர் அடித்த ஃபஸ்ட்டு 6 லாஸ்ட் சீசனில் சேப்பாக்காக ஓப்பன் பண்ணி இந்த கிரவுண்டை தான் அடித்தார். ஸோ அவர் அடித்த பாலை கூட ஒருத்தர் வெளியில் தூக்கிட்டு போயிட்டார் கிரவுண்டில். அது ஒரு ஃபன்னியான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்பட்டுச்சு. ஸோ 2வது பேட்டிங்னா சிவிசி, ஃபஸ்ட் பேட்டிங்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அஜிதேஷ், குருசாமி ஹெட் நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். பட் ரீசன்ட் ஃபார்ம் சுத்தமாக இல்லை. அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப லோவாக இருக்குது. டிஎன்பியில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறவங்களை பற்றி தெரியும். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக அஜிதேஷ் குருசாமி எந்த அளவுக்கு ஆடிட்டுருக்காரு. ஃபினிஷராக வந்தார், தென் ஓப்பனராக வந்தார், நவ் இப்போ மிடில் ஆர்டர் பிளேயராக ஆடிட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு 3 இடத்துலையும் 3 இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஆடக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர் இந்த சீசனில் ஒரு ஒஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கார். இந்த மேட்ச்சுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். ரிஸ்கி பிக்காக ஜிஎல் பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். என்ன சர்வீஸ் வந்து சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. லாஸ்ட் கேமில் 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணார். அதில் ஒரு ஓவர் 18வது ஓவர்லையும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணியிருந்தாருங்கிறது தெரிய வருது. இதே கிரவுண்டில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக போச்சு அப்படிங்கிற ரீசனுக்காக அவருக்கு ஓவர்ஸ் கொடுத்துருந்தாங்க.
தென் அருண் கார்த்திக் லாஸ்ட் மேட்ச் வந்து பேட்டிங்கே வரலை. ரீசன் என்னன்னு தெரியல. அதுக்கு முந்தின மேட்ச்சில் பாதியிலே பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகிட்டு போயிட்டார். ரிட்டன் வந்து பேட்டிங்கும் பண்ணார். ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பேட்டிங்கில் அவரை பொறுத்த வரைக்கும். சிவிசிக்கு எலிஜிபிளான பர்சன் தான். ஓப்பனிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் மஸ்ட்டாக சிவிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரித்திக் ஈஸ்வரன் 2வது பேட்டிங்னா மட்டும் உங்களோட ஜிஎல் டீமில் கன்சிடர் பண்ணுங்கள். நிர்மல் குமார் ஸ்ட்ரெயிட்டாகவே ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் சோனி யாதவ் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் இவர் வந்து ஒரு 2லேருந்து 3 விக்கெட் எடுத்துருவார். லாஸ்ட் கேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 2 ஓவர் போட்டு விக்கெட்லெஸ். பட் லாஸ்ட் 2 ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் லென்த்து, பேக் ஆஃப் தி அண்ட் ஸ்லோயர் ரன்ஸு வைடாக போடுறாரு. ஸ்டம்புக்கு வரலை, வைடாக போடுறாரு. ஃபீல்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அடிக்கிற பால் ஃபுல்லாக கையிலே போய் விடுது. ஸோ நல்ல இனோவேட்டிவ் பவுலராக இருக்கார். எக்ஸ்பீரியன்ஸு யூஸ் பண்ணுறாரு. ஆர்சிபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா 2024 சீசனில் அந்த ஸ்குவாடில் இருந்துட்டு வந்திருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை யூட்டிலைஸ் பண்ணுறாரு. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் போலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முகமது அத்னான் கான் இன்னும் மேலே கொஞ்சம் பேட்டிங் ப்ரொமோஷன் கொடுப்பாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் கொடுக்கல. நல்ல பேட்ஸ்மேன். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரிஸ்கி பிக். இப்போ டாப் ஆர்டர்ஸ்லாம் விக்கெட் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இவரை கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சச்சின் ராத்தி லாஸ்ட் மேட்ச் 5 விக்கெட் எடுத்து வச்சு அவர் ஹை பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச்சுக்கு நான் உங்களுக்கு பர்சனலி ஸ்கிப் பண்ண தான் மென்ஷன் பண்ணுவேன். போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது உங்களோட சாய்ஸாக இருக்குது. பட் என்னோட கிராண்ட் லீக் டீமில் கிட்டத்தட்ட சச்சின் ராத்திக்கு பிளேஸ் இருக்காது. 2வது போலிங் நான் மட்டும்தான் அவரை நான் கன்சிடர் பண்ணுவேன். 2வது பார்த்திங்க அப்படின்னா ராக்கி பாஸ்கர். ஸோ இவர் கொஞ்சம் குவாலிட்டியான பவுலர் தான். பட் இந்த சீசன் பெருசாக விக்கெட்ஸ் எதுவும் கிடைக்கல. இவர் கூட கம்பேர் பண்ணும்போது யுதேஸ்வரன் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஃபஸ்ட் போலிங் யுதேஸ்வரனுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. டெத்தில் சோனி யாதவ் கூட இவர் தான் போல் பண்ணுவார். இமானுவேல் செரின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரிஸ்க்காக போங்க. ஃபஸ்ட் போலிங் நான் மட்டும் ரேராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அருண் கார்த்திக் இப்போ பிளேயர்ஸ் பேட்டில் முருகன் அஸ்வின் ஒரு முறை, பி விக்னேஷ் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சந்தோஷ்குமாருக்கு பேட்டில் எதுவும் இல்லை. என்எஸ் ஹரிஷா அஸ்வின் ஒரு முறை, அஜிதேஷையும் முருகன் அஸ்வின் வந்து ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ரித்திக் ஈஸ்வரனை, அத்திக்கூர் ரஹ்மான் ஒரு முறை, நிர்மல் குமாருக்கு பேட்டில் ஏதும் இல்லை. இப்போ நெல்லை டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் பிளேஸில் ஃபஸ்ட்டு சந்தோஷ்குமார், 2வது அஜிதேஷ் குருசாமி, 3வது அருண் கார்த்திக், 4வது பார்த்திங்க அப்படின்னா சோனி யாதவ், 5வது அத்னான் கான், 6வது யுதேஸ்வரன். ஸோ 7வது ஆப்ஷன் வந்து நான் சச்சின் ராத்தி அப்படிங்கிற மாதிரி என்னோட 7 பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கிறேன். சிவிசியில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா சோனு யாதவ், தென் சந்தோஷ்குமார் 2வது பேட்டிங்கில். இதை தவிர்த்து போனோம் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்காக போனீங்கன்னா ஃபஸ்ட் போலிங் யுதேஸ்வரன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய டெமோ டீம் விக்கெட் கீப்பர்ஸில் அருண் கார்த்திக் அண்ட் பி அனிருத் தான் பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் சந்தோஷ்குமார், பி அனிருத் சீதாராம், தென் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அத்திக்கூர் ரஹ்மான் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் சஞ்சய், சோனு யாதவ், முருகன் அஸ்வின், என்எஸ் ஹரிஸ். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் யுதேஸ்வரன், குர்ஜாப்னீத் சிங், சச்சின் ராத்தி. ஸோ கேப்டன் பொறுத்த வரைக்கும் சோனு யாதவ் பிக் பண்ணியிருக்கோம். வைஸ் கேப்டன் முருகன் அஸ்வின் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு ஃப்ரீ டீப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணோம். நம்ம சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.